இனிமேதான் ஒண்ணும் ரெக்கார்டு மட்டும்தான். என்ன பண்ணி கம்பெனி பேர் போட்டு
கிராமத்தோடு நல்லவராக இருக்க வேண்டும். அவ்வாறாகட்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னை எதற்காக அழைத்தாய்? ஒரு தீபம் இருந்தால் அதுக்கு ஒரு துண்டுகோல் இருப்பாருங்க. பஞ்சாப் டிரைவரும் நாம தீபம் போல நீதான் தூண்டுகோல் போல தள்ளி விடுவோம். தூண்டுகோல் சொல்றேன். காலகத்திலே 13 ஆண்டு காலத்தை கழிக்கும் பொழுது அந்த நேரத்துல ஓடி வந்து மாமான்னு கூப்பிட்டா போதும் ஓடி வரணும். ஓடி வந்து பார்க்க போதுதான் போதாதா? இந்த 18 நாள் சண்டையிலே 16 நாள் யுத்தத்திலே வந்து எல்லாம் காது வந்தேன். அது போதாதா? யோ இந்நாளே எனக்கு வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் வரவில்லை என்றால் உன் தங்கை தாலி எடுத்துருவா. பரவாயில்லையா பகவானே? கூட்டி விட்டு பாரு தங்கச்சியா தாலி எடுத்துறாரு. சரி என்ன ஒன்னு எடுத்தா பரவாயில்ல. 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேரை கூட்டி விட்டு உனக்கு தெய்வம் 2 மணம் 1 மணம் ஆக்கி செய்தார். ஆமா ஒரு மணம் 2 மணம் அது வீட்டுக்கு அதிகாரியா ஐராணி சதி செய்யும் துரியன் கொடுமை நீக்கி சந்த குல விளங்க வந்த நான் வரமாட்டேன் என்னால வர முடியாது. எதனால? இன்று 17 நாள்
தெரியுமா? எந்த நேரத்திலே கண்டகாவனம் நடித்தேன் காலத்திலே தெரிந்தேன் ஒரு நாகமானது குட்டி பாம்பை வாயிலே கம்பிக்கொண்டு பறக்க சென்றது. அர்ச்சனா, நம்முடைய சரகுணத்துக்கு பயந்து பார்த்தாயா ஒரு உயிரானது தப்பிக்கின்றது கூற நீ என்ன செய்த? அந்த பாம்பு நாடும் அதனுடைய தாயுடைய சிரமம் அறுபட்டு அப்பவே எங்க போய் விழுந்தது? எங்க அங்கடாசத்துல போய் விழுந்ததியா? அதுக்கு எதுக்காக இந்த நேரத்திலே யார கொல்லுவேன்? உமக்கு எதிரி யார்? அர்ஜுனன் சொல்றான். கடலிடத்திலே உள் புகுந்து கொல்வதற்காக பாலோடு விஷத்தை அல்லவா கூட்டி வளர்த்திருக்கின்றான். பகையும் கூட சேர்த்து வளர்த்திருக்கிறாயா? ஆமா. இந்த நேரத்திலே இன்று 17 யுத்தத்திலே நான் ரதத்தை செலுத்துவேன். ஆனால் அந்த நாகமானது முன்ன யார வந்து கவ்வோம்? நான் தான் ஓட்டுறாரு. என்னதான் சாவடிக்கும். என்னால வர முடியாது. நீ போய் வாயா. அந்த கண்ணகாத்திற்கு பாம்பை பார்த்தா வாய் பாம்பு பயமா இருக்கு. அந்த பாம்பின் மீது சில நாட்டியம் ஆடுகிறீர்களவா? 5 தலை மீது நீங்கள் நாட்டியம் காடி கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த பாம்பை விட இந்த பாம்பு பெரிதான்னு கேக்குறேன். அந்த பாம்பு மேலே பட்டு தூங்குறார். ஆமா, அதை விடுவா இது. நான் சலித்துக் கொண்டிருப்பது அது சாதுவான பாம்பியா? இது வரபோத்து பகை பாம்பு. நான் இருக்கின்றேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். முடியாதியா? என்னால வர முடியாது. நீ வரமாட்டேன்ற இது வந்தீங்கன்னா அதை இட்டு போப்போ. நீங்கதான் வரலாம். எதுக்கு? நல்லா வரலாம். என்னால முடியாது. ஓய் கண்ணா, ஓய் கண்ணா, ஓடி வரிய இன்னும் வரிய பண்ணின சபதம். சபதம் செய்து யாரு? சபதம் செய்து நாம இல்லையா? இல்ல, சபதம் செய்தது நீ. சபதத்தை செய்துட்டு முடிக்கு போறது நீதான். அந்த சபதத்தை நீயே போய் முடி. என்னால வர முடியாது. ஆடு ஓட கடாகிறா காட்டு கசமாலம். ஆடியா இவரு ஓட போறதா? கடாகதான் ஓட்டுறதுக்கு போடா. அப்படி சொல்றேன். நான் ஆடு ஓட்டு அது மட்டுமா? என்னுடைய தகையானவள் திரௌபதியானவள் ஓடி வந்து அஸ்தினாபுர வீதியிலே குரலை எழுந்து ஓடி வர அந்த நேரத்திலே 14 ஐவர்கள் கை கட்டி நிக்கிறீங்க. காப்பாத்த முடியுதா? குறிப்பேரர்கள் அனைவரும் நிக்கிறாங்க. காப்பாத்த முடியுதா? கனிமா வேலையை ஏற்றி நிறுத்தி வஸ்திரத்தை களையறாங்க. அந்த நேரத்திலே கண்ணா, மாதவா, மணிவண்ணா, அண்ணா என்று என்னை எனக்கு அழைத்த உடனே நானும் வங்க வங்கமாக சேலை கொடுத்து சங்கதகமாக சேலை கொடுத்து அவருடைய மானத்தை காப்பாத்தினேன். ஏனென்றால் ஒரு நேரத்திலே என்னுடைய கரமானது அறுபட்டு உதிரமானது சொட்டிக் கொண்டிருக்கின்றது. சொட்டு பொழுது என்னுடைய தங்கையான திரௌபதியானவர் ஓடி வந்து முந்தானை எடுத்து ஒரு முனையை கிழித்து கட்டினாங்க. தங்கா, இந்த சேலையிலே நீ கிழித்து கட்டிய சேலையிலே எத்தனை இழை இருக்கின்றதோ அத்தனை புடவை உனக்கு ஒரு நாளைக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன். சொன்ன வாக்கு இன்னைக்கு காப்பாத்தினேன். அது முடிஞ்சு போச்சு. அதிகம் எனக்கு அதெல்லாம் முடிஞ்சதுதான். தப்பு கிடையாது.
முடியல முடியாது. முன்பொரு காலத்தில் எப்போ? என் உயிரே காப்பாத்தியா எப்பயாது எப்போ என்ன பிராமணராக வர செய்து இவர் உயிரை காப்பாற்ற எதனால சைந்தவனை கொல்ல வேண்டும் என்று சைந்தவனை கொல்லாவிட்டால் அங்கேயே இறங்கிய உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன் என்று கூறினான். அன்னைக்கே விட்டுதான் எனக்கு இந்த தொந்தரவே கிடையாது. நான் பிரச்சனை இல்லாம இருந்திருப்பேன். இந்த நேரத்திலே ஓடி வந்து அர்ஜுனா உமாக்கு சைந்தவனை கொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று கேட்டேன். கடுகளவு போயிருந்தால் போதும்னா கையில இருந்த சக்கராயத்தை கொண்டு வாணி என்று சொல்லக்கூடிய சூரியனை மறைத்து வைத்திருந்தேன். சக்கரத்தை எடுத்து பொழுதை காட்டினேன். யாரு மலைமலை சித்திருந்த சைந்தவனை ஒரே கொலை காட்டினேன் சொல்றான்னு சொன்னேன். அந்த நேரத்துல கொண்டு சரி காப்பாத்தினேன். அப்பதான் முடிஞ்சது. இப்ப செத்துருப்பேன் இப்பயே வர மாட்டேன் சம்மந்தம் முடியல. உன்னுடைய சபதம் முடியுதோ முடியோ எனக்கு தெரியாது. இன்றைய தினத்திலே என்னால் ரதத்தை ஓட்ட முடியாது. ஆடு ஓட்டணும்னா தழு போட்டுக்கிறான். சாப்பாடு 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 ஐயோ அந்த நேரத்துல தான் சாப்பிடும் எல்லாம் ஒண்ணுதான். மேஸ்திரி வேலைக்கு போலடா. ஆமா அப்படியேடா நான் ஊருக்கு விட்டுருவேன். எங்க அங்க ஓட்டு போல முடியாது. முடியல முடியாது. என்னால முடியல. அது எப்படி நீ சொல்ற? நான் ஊருக்கு விட்டுருவேன். அதுல எல்லாம் ஓடுடா. ஏய் சரி ஏடா உன்னை சாயல்றா. இந்த நேரத்துல பாத்தியா கால சுத்தற பாம்பு ஆகையால பரிவோடு வந்து காலத்துல இருந்தான். காற்பது விரதம் என்று கருதிய சோத்தன தொடராமோ சொல்ல பாண்டி மைந்தா. இந்த நேரத்திலே குருட்சேத்திரத்துக்கு ரதத்தை விட நான் தயாராக இருக்கின்றேன். இருந்தாலும் அங்கு சென்று என்ன சொல்றேன் பாவி
சொல்லடா அர்ஜுனா. சரி சரி நன்றாய் சொன்னாய். சபா துணை வெற்றி கொண்டு நெறி பிடித்தவன் போல வீண் வார்த்தையாட வேண்டாம். பெரியனை போல நாகம் இருக்குது உன்னை கொல்ல குறியாக எழுப்பி வாட்டம் குறித்தற்ற வந்தேன் பார்ப்போம். நீயா நானா இன்று தினத்திலே பார்த்து விடலாம் வாடா. நேத்துக்கடா காரி மூஞ்சிங்க எனக்கு ஏண்டா அத வாரி வாயில போட்டுக்க கொஞ்சம். என்ன யாரு தெரிய போகிட்டு பாராட்டா இன்றி வந்தம் நிற்க போகிற நேரம் என்னடா ஒரே மரப்பு நாத்தாடிக்குது ஒரே பின்னாடி போறப்ப 10 வாட்டி சொன்னேன். அத சாப்பிடல வாங்கி வரலடா ஒரே மரப்பு நாத்து பச்சைப்பாலு இடம் மரப்பு நாத்து அடிக்குதுடா யார் அது அடிக்கிறாங்க அது யாரு கடைகொல்லி பட்டிக்கு பதில்லை கணவந்தகப்பட்ட பேசுறாரு வராரு இல்லாத இப்பதான் பட்டப்பெயர் கிரிடி என்ற பெயர் அதை பார்த்தால் யாராது எதெல்லாம் போனாலும் அவனதானே போயிருக்கிறீங்க. என்ன மாதிரி ஆள் அவரே சாட்சி வைப்பா. அவங்க கதை ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாங்க. அந்த ஒரு ஓட்டு எடுத்துட்டு வந்துருக்காங்க வாடாங்க கிட்ட வாயா முஸ்லிம் அந்த ஒரு அது கூப்பிடுறாங்க அந்த ஒரு ஓட்டு என்ன சொல்றேன்னா சொல்லாத ஓட்டு சொல்றேன். ஏன் இந்த ஊர்ல 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 50 பேர் 100 பேர் வச்சுக்கோ. ஆனா தலைவர்னு ஒரு ஆள் தான் நிப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது, ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. இவன் என்ன பண்ற ஆடு மேய்க்கிறாங்க வேளாண் கைன்னு இந்த கட்டால ஒட்டி 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 அந்த பயிர் மோத்தக்கார மேய்ச்சி பிடிச்ச ஆண்ட எப்படி ஆடு மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டி அந்த சரி ஆண்டுங்க எல்லாம் நிக்கிறாங்க. தலைவருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் 3 பேர் கொடுப்பாங்க. 3500 ஆச்சு 1500 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கோ. அது ரேஷன் கடையில வாங்கி நீ செலவு பண்ணிக்கோ. ஆளுக்கு 500 ரூபாய் ஆச்சு 1500 ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கோ. எலெக்ஷன் நடக்குது பாரு, ஓட்டு போடலான்னு போனா 3 சின்ன
தான் கொடுக்குறாங்க. ஆமா அந்த 3 சின்னத்துல மூத்திர குத்திட்டு வந்துருவான். அது எப்படி பாரு சொல்லுமா அதான் இந்த ஆண்டிக்கு போட்டா அந்த ஆண்டி கஷ்டம், அந்த ஆண்டிக்கு போட்டா இந்த ஆண்டி கஷ்டம். அதனால வஞ்சனம் இல்லாம 3 சின்னத்திலயும் மூத்திர குத்திட்டா அதான் தெய்வம் அது 3 சின்னத்துல மூத்திர குத்துறான்னு ஓட்டு செல்லுமா? செல்லாத ஓட்ட செல்ல வைக்கும் தெய்வம் அது. செல்லாத ஓட்டியா தான் இங்க நிக்குது. டேய் சந்தானடா என்ன எனக்கு ரத ஓட்ட தெய்வம் வந்துக்குது. அவன் யாரா வா காலிக்கு போய் ஏய் மருமகளே நான் இருக்கிற தைரியவாரியா ஆவதியா ஏய் அரசு செய்த பண்ணனதோ அதே கூடியா அரசு மாமா அவர்களே அரவு கோடி யாருக்கு என் தம்பி துரியன் என்ன சொன்ன அரவு கோடி அர்த்தம் நான் சொன்னேன். அரவு கோடி அரவு சொல்லாமையா முறுக்கு கோடி அரவுமையா அரவு கோடி நமது எனக்கு தெரியும் அப்பவே ஆ வந்து ஒண்டிகால் போட்டான் பாரு வக்காலா போய். ஆமா அவன் ஒண்டிகால் போட்டாவே அந்த குடும்பம் 9ஆ போடும். போயிடும் அவன் போற இடம் போய் பாரு. எங்க போனாலும் நேரம் நம்மள பேசிக்க சொல்லலாம். சந்திரன் எப்படி திருவகத்தமா நிற்படாமோ ஆமா அவன் போற இடத்துல ஒண்டிகால் போடுவாங்க. கண்டிப்பாக அப்பவே பட மாட்டான். சாமி நான் சாமி சிரிக்கிறேன் பார்த்து சிரிப்பேன். மருமகளே நான் இருக்கிறியா தைரியவாரியா அவன் மாதிரி இப்ப சொல்றேன் பார். தைரியவாரியா அரசு கோடியாருத்தி அதானா அதேதான் அதான் இங்க அதுதான் இல்ல அதேதானே கரெக்டாயா அரசு கோடியாருத்தி 60 கோடி விலங்க நாட்டுகுரே நிலை நாட்டுகுரே நாட்டா நீ வரல பார்த்தா நீதான் தெரியும் நீ வரா அப்படியா மகரியா அட அடடே
என்ன ஆச்சு? யோ, எதற்காக இப்படி பயந்திருக்கிறேன்? உன்னுடைய அண்ணனாகப்பட்டவர் சாந்தமூர்த்தி பாடி உடனே இருக்கு வராரு. இந்த நேரத்திலே இல்லை இல்லை இவர்தான் தர்மர் போல் தெரிகிறது. குந்தியின் மைந்தா கர்ணையாவன் அவன் குந்தினி மைந்தனா? யோ, குந்தியின் மைந்தா குந்தினி மைந்தனா? கர்ணாவையா? அவன் கர்ணன். அவனை கொல்லியா? அதுதான் கிடையாது. ஏன்? என் அண்ணன் தர்மர் முகம் போல் தெரியுது. பாடி விட செல்வோம். யோ, உன் மூர்த்தியே ஒரு மூர்த்தியாகப்பட்டவன் நான் கூறிக்கிட்டே நான் கொலை முடிய முடியாதா? அதெல்லாம் முடியாது. உன்னை வேண்டாம் சொன்னேனே முடியாது என்று நான் குறையிட்டு சொன்னேன். உன்னை வேண்டாம் சொன்னேனே. இறைய நேரம் இந்த நேரத்திலே பாலத்திட்டானால் கர்ணன் உயிர் மாறிடுவா. பாலத்தை போடியா? அதுதான் முடியாது. ஏன்? பாடி விட செல்வோம். என் அண்ணன் தர்மர் முகத்தை பார்த்த பிறகுதான் அதுக்கு தயாளா முன்னாடியே சொன்னேன். என்ன? உனக்கு நான் ரதத்தை விட முடியாது. கர்ணனை பார்த்து பயந்து ஓடி விடணும் முதல்லயே சொன்னேன் உன்கிட்ட. கண்ணனை பார்த்து நான் பயமில்லை. ஆனா அவன் முகத்தை பார்த்தால் என் அண்ணன் தர்மர் முகம் போல் தெரியா? அப்படி தெரியுது. பாடி விட போகலவா? பாடி விட பார்த்து சொன்னோம். ஆமா. புறப்பட்டு போகலாம். ஆமா. பாத்துட்டியா? பாத்துட்டியா? பலந்து ஓடி போனாயா அரதேடி பயரே அட அட மலந்துடா மாயா கிழிச்சானா பட்டில ஆடு கடை மாடுவாங்க ஓடி போய் என்ன? இந்த ஆடு ஏந்துனா போனா அந்த பயிர் போய் மேஞ்சினே இருக்கும். ஆமா. திருப்பி ஓட்டி அந்த பட்டில விடுவாங்க. அது பத்துக்குது பாரு. ஆமா. ஏந்துக்கத்தோம் போர்த்தோம் வரத்தோம் அதே மாதிரியே சண்டைக்கு வரானுங்க போறானுங்க, சண்டைக்கு வரானுங்க போறானுங்க. அது என்னடா உங்க சண்டை சேர்த்து நீங்க அப்படியா? கொஞ்ச நேரம் போய் படுத்திட்ட சர்பத்தை அர்ஜுனன் மீது திருத்திட்ட சர்பத்தை மாமா அவர்களே நிறுத்தியா? எனக்கு பெஜாரா இப்ப நீ சொல்ற வார்த்தை யுத்தகால செல்கின்ற போய் சேனாதி பட்டம் கேட்டேன் தம்பி துரியனிடத்தில். போருக்கு போ முதல். ஆமா. இரண்டாவது காவல்காரன் எங்க போற கொஞ்சம் போச்சு. மூன்றாவது நீ நிறுத்துன்ற. இது நடக்கிறதா? நான் லோல் பட்ட பழம் மயில் அவங்க வரும் அப்துல்லா வரும் அங்க இருந்தா மொத்த லோல் படுக்கிறாங்க மயில். அண்ணா நான் சொல்றதெல்லாம் நன்மைக்கே. என்னது? நான் சொல்லுவ வார்த்தை நன்மைக்கே. அப்படியா? ஆமா. வெங்கடா வார்த்தாரு கேளு, வெங்கடா வார்த்தாரு கேளு. ஏன்னு கேட்டா அவனை கேளு, நன்மையான்னு கேளு. நல்லதுங்கய்யா. எதுக்கு நீ எதிராக குறி வச்சிரு அர்ஜுனனுக்கு? அர்ஜுனுடைய சிரசுக்கு நேராக அழகு பிடித்திருக்கிறேன். சிரசுக்கு நேராக வைக்காதியா? ஏன்? பகவான் ரதம் ஓட்டுறாரு. சூழ்ச்சியா பண்ணுவாரியா? பார், இதுதான் மாமா தயவு இல்லாம மலையாற முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் தான் உங்களுக்கு. ஆமா. ஆகையால மாறுபடாத வை. அறியாமல் இருப்பது கண்ணன். ஏதாவது சூதுமார்க்க செய்து விடுவார். அன்னவருக்கு வெற்றியாகிவிடும், உங்களுக்கு தோல்வியாகிவிடும். அதனால் சிரசுக்கு நேராக குறி வைக்காதீர்கள். மார்புக்கு நேராக குறி வைத்தால் உங்களுக்கே வெற்றி கர்ணா என்று உரைக்கின்ற ஜல்லிய மகாராஜனே. சரி, உன் வார்த்தையை கேட்டு யுத்தம் செய்தால் நான் வெற்றி பெற்றவுடன் அந்த பெருமை யாரை சாரும்? அப்ப நான் வீரனுக்கு அழகா?
நான் வைத்த குறி வைத்ததுதான். நான் காலால் இடக்கூடிய வேலை நீ கையால் செய்யக்கூடியவன். ரத விட வெட்டு நான் உன்னை அழைத்தேனே தவிர யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்கவில்லை. ரத மட்டும் விடு, நான் வைத்த குறி வைத்ததுதான். கண்ணா நான் சொல்றது நல்லதுயா. உன் வார்த்தை கேட்க முடியாது. ரத மட்டும் கண்ணா மாமா கோவம் கொண்டாடி சோறு வாங்கி துணியா பஸ் இன்று தினத்துல நான் என் மனைவி கைப்பட சாப்பிட்டேன். எல்லாரும் பார்த்தாங்க. கேட்டு பாரு. நேத்து நேத்து நினைச்சு பாரு. நேத்து வண்டிக்கார மகனே நான் சொல்றது கேட்டா கேட்க முடியாது. கேட்க முடியாதா? கேட்க மாட்டேன். முடியாது. உனக்கு ரத ஓட்ட போறது கிடையாது. போயா போட்டா இந்த நேரத்திலே அந்த நாகமானது உன்னுடைய சிரசுக்கு நேராக வாயை கவி கொண்டு வந்தது. பார்த்தேன். பார்த்தால் உன்னுடைய சிரசை விழாதுவோல் தெரிந்தது. ஆகையால் இந்த தேர்தட்டை பூமியிலே 11,000 ஆய்ச்சினேன். ஆய்ச்சபடியினால் உன்னுடைய சிரம் தப்பித்து தேருடைய சிகரம் கிடைத்தது. புறப்படு போகலாம். சென்றீர்கள். அர்ஜுனுடைய சிரசை கொய்து வந்து விட்டீர்களா? அதுதான் இல்லை ஐயா. காரணம் என்னவென்றால் சல்லிய மகாராஜா சொல்லியான அர்ஜுனனின் மார்பிற்கு நீங்கள் குறிவைத்திருந்தால் அர்ஜுனனின் தலையை கொண்டு வந்திருப்பீர். நீங்களும் அர்ஜுனனின் சிரசிற்கு குறிவைத்தமையினால் எதிரில் இருந்த பகவான் ரதத்தை பூமியில் ஆழ்த்தியபடியால் அர்ஜுனனின் சிரமானது கிடைக்கவில்லை. சிகரமானது மட்டுமே கிட்டியது. என்னை மீண்டும் அர்ஜுனன் மீது விட்டால் அர்ஜுனனின் சிரம் இப்பூ உலகில் எங்கிருந்தாலும் கவி வந்து உங்கள் பாதத்தில் சேர்க்கிறேன். ஐயோ ஆயிரம் உடம்பால் உண்டே அந்த மகேஸ்வரனால் உண்டே. நான் உன்னை அடியே மீது விடே. நீ எங்காவது பிழைத்து போ அஸ்வசனே. என் தாய் குந்தமா தேவிக்கு 2 வரம் கொடுத்திருக்கிறேன். கொடுத்திருக்கிறீர். அர்ஜுனன் மீது நாகாஸ்திரம்
ஒரு முறைதான் என் கரத்தால் எடுத்து அர்ஜுனன் மீது விடேன், மறுமுறை அந்த கரத்தால் நாகாஸ்திரம் நான் தொடேன் என்று என் தாய்க்கு வரம் கொடுத்திருக்கிறேன். முதல் வரம். இரண்டாவது வரம், அர்ஜுனனை தவிர மற்ற நாதரோடு யுத்தம் செய்ய மாட்டேன் என்று என் தாய்க்கு 2 வரம் கொடுத்ததினால் என் கரத்தால் உன்னை எடேன், அர்ஜுனன் மோதி நான் விடேன். நீ எங்காவது சென்று பிழைத்து போ அஸ்வசேனனே. கர்ணமகாராஜனே, உனது தாய்க்கு நீ அளித்த வாக்கிய வெறிதன்றி எண்ணி இணையேற்க மறுக்கிறீர் அல்லவா? என் தாயை கொன்ற அர்ஜுனனை கொல்லவே உங்களிடம் தஞ்சம் புகுந்தேன். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் என் வயிறான உடைக்கு வரை குடம் குடம் என பாலை கொடுத்து வளர்த்தீர்கள். அன்னம் அளித்த உமக்கே உதவாத இந்த உயிர் இருந்தென்ன இறந்தென்ன, உங்கள் தேர்தற்றியே உயிரை வைக்கிறேன். அவன் செய்திருக்கின்ற 31 தான தர்மங்கள் அனைத்துமே அவனை சூழ்ந்து நிற்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்திலே அவனுடைய ஆவி பிரிய வேண்டும் என்றால் 31 தான தர்மத்தை சத்தமாக்கினால் அல்லவோ அவனுடைய ஆவி பிரியும். இப்பொழுதே ஒரு ஏழ்மை பிராமணராக வருகின்றேன். கர்மகாராஜர் வாரி வாரி வழங்கக்கூடிய குடைவள்ளல் என்ற அவருடைய புகழ் அங்கே எட்டியது. நாட்டிற்கு சென்றால் குருஜாத்திரம் சென்றிருப்பதாக சொன்னார்கள். குருஜாத்திரம் முழுதும் தேடி வருகிறோம். கர்மகாராஜர் இருக்கும் இடம் தெரியவில்லையே. தர்மமே தலை கர்மகாராஜரே, ஏழ்மை வாழ்ந்து பிராமணரானே போய் வந்தனம் ஐயா. தத்தம்மத்தை மோதிகின்ற எளியரே யான் சாருணா ஆதிநூல் மறைகள் வரும் அண்ணனரே யான் சாருணா. ஐயா கர்மகாராஜரே, 6 சாஸ்திரம் 64 கலைக்கானங்கள் 96 தத்துவம்
நன்னூல் இலக்கியம் காவியம் கிரந்தம் என்று சொல்லக்கூடிய பச்சை நூலை சிக்கரமா வாசித்த அந்தனரே, சொல்லுங்கள் ஐயா. இந்த குருச்சத்திர பூமியிலே என்னை நாடி வந்திருக்கிறது என்ன சுவாமி காரணம்? ஐயா கர்மகாராஜரே, நான் இருப்பது வடகாசி. என் பேர் கிருஷ்ணபாயங்கார் என்று தெரிவிப்பார்கள். உங்களுடைய புகழ் அங்கே எந்தியது நீங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய குடைவள்ளல் என்று. எனக்கு இருப்பது யாக புத்திரன். அண்ணனுக்கு பூணூல் திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கொட்டிய பொருளை வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் ஐயனே. அந்தனரே, நான் வாரி கொடுத்து தானக்கண்ணன் என்று பெயர் எடுத்தது உண்மைதான். ஆனால் நீ வந்திருக்கின்ற இடம் சரியில்லையே. ஏன் கர்மகாரா? இதற்கு முன்பதாக வந்தான் இல்லையானாத வாரி கொடுத்திருப்பேன். ஆனால் அந்த குருச்சத்திர பூமியிலே அதிகமான மனிதன் மார்பிலே தைத்து நானோ இறக்கின்ற பிராணாவஸ்தில் இருக்கின்ற பொழுது இடத்திலே பொருளே நாடி வந்திருக்கின்றீர்கள் சுவாமி. கர்மகாராஜரே, ஆகையினால் ஆனால் ஒன்று வந்துவிட்டீர்கள். என்னிடத்தில் இருக்கின்ற பொருளுதவி தருகிறேன், பெற்றுச் செல்லுங்கள். மணிமகுடம் இருக்கின்றது, வாக்கு வளையங்கள் இருக்கின்றது, புஜ கீர்த்திகள் இருக்குது, இதெல்லாம் பெற்று செல்லுங்களா சுவாமி. கர்மகாராஜரே, மணிமகுடம் புஜ கீர்த்திகள் இதையெல்லாம் பெற்று செல்வேனே. ஆனால் வழியிலே கள்ளரர் என்று சொல்லக்கூடிய திருடர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, என்னை அடித்து அதை பிடுங்கிக் கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, இதை வைத்து என் மகனின் பூணூல் திருமணம் எப்படி செய்ய முடியும் ஐயா? அப்படியா? அப்போ என்னிடத்தில் இருக்கின்ற பொருளை கேளுங்கள் சுவாமி. உன்னிடம் இருக்கும் பொருளை கேட்டுதான் வந்திருக்கிறேன். ஆனா இல்லாத பொருளை கேட்டு விட போகின்றீர்கள் சுவாமி. இல்லை என்ற சொல்லிக்கு உன்னை ஆளாக்க மாட்டேன். அந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் சுவாமி. கேளுங்கள், தடையின்றி தருகிறேன். நீங்கள் ஆதி முதல் இது வரைக்கும் எத்தனை தான தர்மங்கள் செய்திருக்கிறேன்? 32 தான தர்மங்கள். அறம் என்பது 32. ஆனால் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதான பலனிக்கு 31 தான தர்மங்கள் செவனவே செய்திருக்கிறேன். அந்த அன்னதான பலனை நான் ஏன் செய்யவில்லை என்றால், இது உலகத்தான் தேர்ப்பாகன் பிள்ளை தீண்டத்தகாதவன் என்பதால் பல்லோரால் கேள்விப்பட்ட நாட்டு மக்கள் என்னுடைய கிரகத்துக்கு அன்னம் புசிக்க ஒருவரும் வரவில்லை சுவாமி. அதனால் அந்த அன்னதான பலனை நீக்கி மற்ற 31 தான தர்மங்கள் செவனமே செய்திருக்கிறேன் சுவாமி. அது போதும். அந்த 31 தானத்தையும் எனக்கு தத்தம் செய்து கொடுக்க முடியுமா? தர வேண்டும் என்றால் வெறுமன கொடுக்க முடியாதே சுவாமி. என்ன வேண்டும்? எல் வேண்டும், தர்பை வேண்டும், மாங்கொத்து வேண்டும், செப்பு காசு வேண்டும், பச்சரிசி வேண்டும். இதையெல்லாம் ஒரு வேளை குருச்சத்திர பூமியிலே கிடைத்துவிடும். ஆனால் குருச்சத்திர பூமியிலே ஜலம் கிடையாதே சுவாமி, ஜலம் கிடையாதே சுவாமி. ஐயா கர்மகாராஜரே, வடகாசியிலே இருந்து வருகின்ற வழியிலே ஒரு ஈமக்கடனை முடித்தேன். சரி, எள் இருக்கிறது, பச்சை அரிசி இருக்கிறது, செப்பு காசும் இருக்கிறது, தர்பையும் இருக்கிறது. ஏன் இந்த குருச்சத்திர பூமியிலே ஜலம் ஒன்றுதான் கிடையாது. ஆமாம் சுவாமி. ஆனால் உங்கள் எதிராளியானவர் பல அம்புகளை விடுத்திருக்கிறார். அதில் ஒரு அம்பை அசைக்கிறீரையானால் குருதி என்று சொல்லக்கூடிய உதிரமானது வரும். அதையே ஜலமாக பாவித்துக் கொடுங்களேன் சாமி. குருதி என்று சொல்லக்கூடிய உதிரத்தை கண்டால், ரத்தத்தை கண்டால் பிராமணர் காதவை பரப்பார். ஒரு சொட்டு உதிரத்தை கண்டால் காத வழி ஓடுவார், காதவை பரப்பார்கள். ஆனா அதையே ஜலமாக பாவித்து தாரவார்த்தி கொட்டுறீங்களே கொட்டுறீங்களே என்று கேட்கின்றீர்கள் சுவாமி. நான் பஞ்சத்தில் அடிப்பட்டவன் சுவாமி. ஆகையால் நீ கேட்கின்ற பொழுது நான் தடையா சொல்ல போகிறேன். உன் விருப்பம் போல் தருகிறேன் சுவாமி. ஆகட்டும், ஆகட்டும், கொண்டு வாருங்கள். ஐயா செய்த சூதா ஐயா மாயவன் செய்த சூதா வாழ
தாயமே கேட்குண்டானோ தடையின்றி தருகிறேன் சுவாமி. சமையார்களே, மேற்குள்ளூர் கிராமத்திலே சில நாள் நலிவுற்று சிவன் பதம் அடைந்திருக்கிறார்.